ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வெறும் ப்ரெட்டையும் பிஸ்கெட்டையும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக தேங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி திரிச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா தேங்காய் பவுடர் மாதிரி திரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஒரு பவுலுக்கு வந்து இதை வந்து மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம பிஸ்கெட்டையும் ப்ரெட்டையும் நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கைகளாலே பிச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ப்ரெட்டை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து இதை வந்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டையும் நல்லா இதை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் எடுத்தால் பரவாயில்ல. பிஸ்கெட்டை இந்த மாதிரி நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். நம்ம வந்து ப்ரெட்டு, தேங்காய், பிஸ்கெட் மூணுமே நல்லாவே பவுடர் மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நான் அன்றைக்கி வெல்லம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். 3-4 டேபிள் ஸ்பூன் போல் அளவு வெல்லம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த பிரெட் தூள் கூட இந்த வெல்லம் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டில் வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கட்டியான நம்ம லட்டுலாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதை விட கொஞ்சம் கட்டியான ஷேப்புக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால் எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சம் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக நம்ம ரவுண்ட் மாதிரி குட்டி குட்டி லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கிடலாம். உங்கள் விருப்பமான ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இல்லைன்னா ரவுண்டு ஷேப் எப்படினாலும் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுமே நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே அதில் வந்து ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமை வச்சுட்டு ஒன்றா சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்த்தா ஒன்று ஒட்டிக்கிடும். ஸோ கொஞ்சமாக எல்லாமே ஸ்பேஸ் விடுற மாதிரியே டிப் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா சட்டினி வந்து கரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. 2 நிமிஷம் கழித்து நல்லாவே பரட்டி எடுத்துக்கலாம். 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலெலாம் நல்லாவே வடித்து வெளில எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்தப்பா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது வெளியில் எடுத்துடலாம். இப்போது மற்றதான் நம்ம பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இந்த மாதிரியே நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் சிம்பிளான பிரெட் பிஸ்கெட் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ஸ்நாக் எதுவும் இல்லைன்னா வெறும் ப்ரெட்டையும் தேங்காய் பிஸ்கெட் பயன்படுத்தி இந்த அருமையான ஸ்நாக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.